ரொம்ப நாளுக்கு அப்புறமா கேஜெட் சீரிஸ். எஸ், இந்த பாக்ஸில் ஒரு சில சூப்பரான கேஜெட்ஸ் இருக்குது அண்ட் எல்லாமே உங்களுக்கு தேவையா அப்படின்றத நீங்கள் பொறுமையாக பாருங்கள். பட் எதெல்லாம் வந்து நல்லா இருக்குன்றத நான் உங்களுக்காக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இதுங்க, இந்த கேஜெட் எனக்கு வேணும்னு சொல்லி சண்டை போட்டு என் டீம்மேட் வாங்கியிருந்தாரு. பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு இல்லையா, ஏன்னா வேற ஆப்ஷன் இல்லாமல் 8 வாங்கியிருக்கோம். இது என்னன்னா ஒரு யூஎஸ்பி லேம்ப், அதாவது 100 ரூபாய்க்கு 4 தந்தாங்க. 25 ரூபாய்க்கு ஒன்று கொடுக்கணும்னா கொடுக்க மாட்டேனாங்க. 50 ரூபாய்க்கு ஒன்று வர்றதில்ல, இவ்வளோ தாங்க. ஸோ இந்த மாதிரி சார்ஜர் யூஎஸ்பி அடாப்டர் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு அடாப்டர், பழைய சார்ஜரோ புது சார்ஜர் எது இருக்கோ எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த அளவுக்கு லைட் வரும். இப்போ நான் அந்த லைட்டும் ஆஃப் பண்ணுறேன். இப்போ எவ்வளோ வெளிச்சம் வருது பார்க்குறீங்களா? பேக்ரவுண்டில் கொஞ்சம் வெளிச்சம் வர்றதுனால உங்களுக்கு தெரியுது. பட் நைட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நைட்டில் மாதிரி வச்சுக்கணும், அர்ஜென்ட்டுக்கு டக்குன்னு ஒரு டார்ச் இதெல்லாம் கிடைக்காதுன்ற பட்சத்தில் பரவாயில்ல. நாங்கள் 8 வாங்கியிருந்தோம், 1 போச்சு, மீதி 7 ஒர்க் ஆகுது. அண்ட் இந்த ப்ரைஸுக்கு இது ஓகே தான். லோக்கல் கடையில் கேட்டு பார்த்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். Five minutes later. டேய் ஹரியே, அண்ணன் தூங்கிட்டாரா? டேய் கம்மனரா, எனக்கு வேலை இருக்கு. அட போடா. 1 hour later. போதும்டா, எவ்வளோ நேரம் கேம் விளையாடுப்ப? நான் வீடியோ தானே பண்ணிட்டு இருக்கேன், இந்த 10 நிமிஷத்துல முடிச்சிடறானா? அது ஸ்னேக் கேம் தானே, ஒழுங்கா ஆஃப் பண்ணிட்டு வேலையை பாரு. நீங்க மேல தானே நான் பார்த்துட்டு இருக்கீங்க. சரி, இது எத்தனை சொல்லுங்க பாப்போம்? 4. இது 3. இது 3.25. நான் எப்படி நான் மேல பார்த்துட்டு எப்படி நான் சொல்றீங்க? ஏன்னா இந்த கண்ணாடியே என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் நேராக பார்க்கல, கீழே பார்க்குறேன். இதில் வந்து மிரர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பட்டு இந்த மிரர்லேருந்து என்ன தெரியுதோ அது வரும். ஸோ இப்படி வச்சுட்டு நம்ம பார்த்தோன்னா படுத்துட்டே நம்ம வந்து ஃபோனை இப்படி வச்சுன்னு பண்ணலாம். இப்போ நான் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் இப்படி அழகா. இப்போ நான் ஒன்று தான் பார்த்துட்டு இருக்கேன், பிளாக் ஷீட். வேலையை பாருங்க, உட்காந்து விளையாடிட்டு இருக்க நான்சென்ஸ். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? The next day. இதெல்லாம் முடிச்சிட்டோம். சரி, அடுத்தது கேஜெட் எதுரா? வாட்டர் பம்ப்னா? வாட்டர் எங்க எடுத்துட்டு விடா தம்பி. ஏய், எலக்ட்ரிக் வாட்டர் பம்ப்னு சொல்ல மாட்டியாடா? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இப்படிதானே சொன்னாங்க. எப்படிதான் சொன்னாங்க? எலக்ட்ரிக் வாட்டர் பம்பா? ஓ ஓகே, சூப்பர். இல்லை நல்லா இருக்கு. மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் பின்னாடி கொடுத்துருக்காங்க. மேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ஆன் பட்டன் இருக்கு அண்ட் 600 ml அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் குட்டி வாட்டர்கள் நீங்கள்லாம் ரொப்பணும்னா அமுத்திட்டே இருக்க வேணாம்ல. 600 கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 600 ml வந்ததுக்கப்புறம் க்ளோஸ் ஆகிடும். ஸோ டெய்லி நம்ம வந்து சைக்கிளிக்காக வந்து 600 ml அப்பப்போ குடிக்கிறோமா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இது மேபி கரெக்டாக இருக்கும். அண்ட் இந்த டியூபும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டி மாதிரி தான் தெரியுது. ஸோ நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் இது நல்லாவே வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஆஃபீஸில் இதுதான் மெயினாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? ஏய், என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் கேபிள் கால்ல மாட்டுதுண்ணா. அடுத்த கேஜெட் எங்க? எங்கது? 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 தெரியல, உண்மையிலே தெரியல. இதுதாங்க. எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ். போன் எடுத்தா நச்சுங்கிறானுங்க. ஒரே குஷ்டமாப்பா. குஷ்டமா? இதுதான் அடுத்த கேஜெட். இது என்ன தெரியுமா? என்னது அது? வாங்குறதையும் பாக்குறது இல்ல, வாங்கி தர்றதும் இல்ல. என்னடா பண்றது உங்களை? டேய், இனிமேட் நீ போய் பேசினா நிச்சுக்கோ, அப்படியே குத்தம். என்ன சொல்றீங்க? ஸோ இப்போ இந்த கேபிள் என்ன பண்ணலாம், 3M டேப் வருதா? ஸோ இந்த 3M டேப்பை இங்கே அழகாக ஒட்டிட்டு இந்த கேபிள் எல்லாம் அப்படியே இதுக்குள்ளே வச்சிடலாம். அப்படி ஒரு ட்விஸ்ட்டு, அவ்வளோதான். இப்போ இந்த கேபிள் அழகாக இது மாதிரி வச்சிடலாம். சூப்பராங்கண்ணா. அப்படி இதை போட்டு அசைன் பண்ணு, எல்லாத்தையும் உட்காந்து நானே பண்ணி தரணுமா? அடுத்த கேஜெட் ரொம்பவே ஸ்பெஷலான கேஜெட் அண்ட் திஸ் இஸ் மை ஃபேவரட்.
aroma diffuser. எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெவ்வேறு கலர் ஆப்ஷன்ஸில் இருக்குங்க. ஒயிட்டு, இல்லாட்டி இந்த மார்பிள், இல்லாட்டி உட்டன் டெக்ஸ்சரில். ஸோ உங்கள் வீட்டில் ஒரு அழகு சாதன பொருள், அழகு சாதனம் நமக்கு இல்லை, வீடு அழகுப்படுத்துறதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி சைடில் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் ஏதாச்சும் ஒரு கலர் வாங்கி பக்கத்தில் வச்சு மேட்ச் பண்ணலாம். பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். கிஃப்ட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றது இதை பார்க்கும்போது தெரியுது. பட் யூஸ் பண்ண நல்லா இருக்கான்றதை சொல்கிறேன். ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ்ட்டை வந்து ஸ்ப்ரே பண்ணும். உள்ள தண்ணி ஊற்றிடணும். அதிலிருந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்து அழகாக வந்து மிஸ்ட்டாக வந்து கொடுக்கும். ஸோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வந்து பார்த்துடலாம். ஸோ இதோடைய பவர் இதெல்லாம் வந்து கேபிள் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேபிளாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், வெவ்வேறு விதமான லைட்ஸ் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் சேஃப்டி டிடெக்ஷனும் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த டிவைஸ். எடுத்துட்டிங்கன்னா ஜஸ்ட் இப்படி தூக்குனாலே வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல தண்ணி போகக்கூடாதுன்னு ஒரு மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எல்இடி லைட்ஸ் இருக்குது. உள்ளே வந்து நம்ம தண்ணி ஊற்றணும். சரிங்களா? தண்ணி ஊற்றும் போது 200 ml 240 ml வந்து மேக்ஸிமம் வாட்டர் லெவல் போட்டிருக்காங்க. 200 ml வரைக்கும் ஊற்றினா ஓகேன்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தண்ணி நிற்கிறதுக்கு அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி நல்லா இருக்கு. அண்ட் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்னு நம்ம வெளியிலே வந்து பார்த்துக்கலாம். ஒரு டைமும் தூக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். இப்போ தண்ணி எவ்வளோ இருக்குன்னு தெரியுதா? ஒன்று. இப்போ இதுக்கு பவர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிளாக இருந்தால் தான் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இந்த மாதிரி யூனிக்கான கேபிள் கொடுத்தா ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அண்ட் இப்போ இதை நான் பவர் பண்ணுறதுக்கு பவர் பேங்க் எடுத்துக்கிறா டைம் இல்லை. ஸோ இப்போ பவர் பேங்க்லேருந்து நான் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் பவர் பேங்க்லேயும் போட்டுக்கலாம், இல்லை நார்மல் அடாப்டர்லேயும் போட்டுக்கலாம். இங்கே 2 பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஒன்று லைட் மட்டும் எரியும். அண்டு லைட்டை மாற்றணும், இன்டென்சிட்டி மாற்றணும்னா இப்படி மாறிடும். பட் மாறுறது தெரியல. இப்போ பாருங்கள், தண்ணி ஆல்ரெடி ஊற்றிருக்கேன் நான். இன்டென்சிட்டியை ஏற்றுறேன். இப்போ பாருங்க, தெரியுதா? இதில் நீங்கள் ஜென்ரலாக வாட்டர் ஊற்றாமல் கொஞ்சம் ரோஸ் வாட்டரோ இல்லை அந்த மாதிரி வந்து ஏதாச்சும் கொஞ்சம் ஃப்ராக்ரன்ஸ் வேணும்னா லைட்டாக யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றும் போது அந்த ஃப்ராக்ரன்ஸும் சேர்ந்து வரும். நாங்கள் இப்போது ஒரு நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்லா இருக்குது. ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் நல்லா இருக்குது. கொஞ்சம் பார்க்கறதுக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. அண்ட் இந்த செக்மெண்ட்டில் என்னுடைய பர்சனல் ஃபேவரட்டான கேஜெட் இதுதான். லைட்டை பார்த்துட்டேன். நெக்ஸ்ட் அண்ட் அடுத்ததா அல்ட்ரா ப்ரோ லிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு கேஜெட் வந்து வாங்கியிருக்கேங்க. இது ரொம்ப 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 எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா நிறைய டைம் நம்ம ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் தனியாக, பின்னு தனியாக, அதுவும் எந்தெந்த கேபிள் எடுத்துகிட்டு போகிறதுன்னு ஒரு டவுட்டில் இருக்கும். அண்ட் எவ்வளோ பெரிய கேபிளை எப்படி சுற்றி எடுத்துகிட்டு போகிறதுன்னு டவுட் இருக்கும். இந்த பிரச்சனைக்கெல்லாம் இது ஒரே தீர்வாக இருக்குன்ற மாதிரி தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஸ்டிக்கர் முதல்ல எடுத்துடுறேன். அல்ட்ரா ப்ரோ லிங்க் அப்படின்லாம் ஒட்டி வச்சுருக்காங்க. இவ்வளோ தாங்க, ரொம்ப காம்பேக்ட். உங்கள் பேக்கில் நீங்கள் உங்கள் எல்லா இடத்துலையுமே வச்சுக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான எல்லா விதமான அடாப்டர்ஸ் கேபிள் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு லைட்னிங் போர்ட் ஐஃபோனுக்கு வேணுமா அது இருக்குது. டைப் சி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு டைப் சி டு டைப் சி கேபிள் தான் இருக்குது. அதன் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ யூஎஸ்பிக்கான ஒரு அடாப்டர் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து தேவையான எல்லா அடாப்டரும் இருக்குது. ஒரு டைப் ஏக்கான அந்த அடாப்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டர் டூலும் இருக்குது. நீங்கள் மெமரி கார்டு வைக்கிறதுனா அதுக்கு ஒரு ஸ்லாட் இருக்குது. சிம் கார்டு வைக்கிறதுக்கு சப்போஸ் இப்போ வெளியிலலாம் ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு சிம் எக்ஸ்ட்ரா மாற்றி போடணும் ஃபாரின் கண்ட்ரீஸ்லனா நீங்கள் அப்படியே வந்து வச்சுக்கலாம். ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு மட்டும் கிடையாது, நம்ம நார்மலாக கூட வந்து வச்சுக்கலாம். இருங்க நான் எப்படி ஒர்க் ஆகுது கூட காமிச்சிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் டைப் சி டு டைப் சி கேபிளாக. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒன்றுத்தில் டச் ஆகிடுச்சு. இப்போ இதை மைக்ரோ யூஎஸ்பி வேணும்னா நம்ம மைக்ரோ யூஎஸ்பி எடுத்துக்கலாம். எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான். ஸோ இது ஒர்க் ஆகுதான்றதையும் செக் பண்ணிடலாம். ஸோ ஒர்க்கிங், இட்ஸ் சார்ஜிங். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரே கேபிள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒரு பாக்கெட்டில் ரொம்ப பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு சின்ன ஒரு பவுச் மாதிரி இருக்குது. இதில் போட்டுட்டு நம்ம பேக்கில் வச்சிட்டோம்னா வி ஆர் சேஃப். ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் இடங்களில் டக்குன்னு தேவைன்னா இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரீசெண்டாக டெல்லி போகும்போது கூட ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு. என்னுடைய ஃபோனில் சிம் ஒர்க் ஆகாமல் போயிட்டு அந்த சிம் கார்டு எஜெக்டர் டூவில் கேட்டு எல்லா இடத்துலையுமே கேட்டுட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒன்று எடுத்திருந்தா மேபி பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி இன்னும் அடுத்ததாக நிறைய கிரேசியான கேஜெட்ஸ் இன்னும் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க தமிழ் டெக் சேனல் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச கேஜெட்டோ இல்லை இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இதை பாருங்க அப்படின்னு சொல்கிற எந்த ஒரு கேஜெட் இருந்தாலும் அந்த லிங்க் எடுத்து அங்கே வந்து பேஸ்ட் பண்ணுங்க. எங்களுடைய டீமும் நானும் சேர்ந்து பார்த்துட்டு எதெல்லாம் வித்தியாசமாக இருக்கோ கமிங் வீக்ஸில் அந்த கேஜெட்டுடைய அன்பாக்சிங்கும் உங்களுக்கு கொண்டு வரேன். சரிங்களா? மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.